மற்ற ஜாதி கட்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அடிப்படையில ஒரு வித்தியாசம் உண்டுங்க. நான் பாமகவை ஒரு ஜாதி கட்சியா பார்க்கல. ஏன்னா வன்னியர்கள் தலித்துகளுக்கு இணையா ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்க முடியாது. உண்மையிலே தலித்துகளுக்கு இணையா மோசமான நிலைமையில இருக்கிறவங்க வன்னியர்கள். அதுல ராமதாஸோட அரசியலால கடந்த 40 ஆண்டுகள்ல அவங்க சமூகத்துல உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. டாக்டர்ஸா, இன்ஜினியர்ஸா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் ஆபீசர்ஸா, சிவில் சர்வீஸ், யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி உயர்ந்த இடங்கள்ல கடந்த 35-40 ஆண்டுகள்ல வந்திருக்காங்க. வழக்கறிஞர்களா வந்திருக்காங்க, தொழில்துறையில வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா திமுக, அண்ணா திமுகன்ற 2 பெரிய கட்சிகள்ல வன்னியர்களுக்கு முக்கியத்துவத்தை அதிகமா கலைஞரும் ஜெயலலிதாவும் கொடுக்கறதுக்கு காரணமே ராமதாஸ், அவரோட அரசியல். சோ ராமதாஸோட அரசியலால ஒரு நன்மை விளைஞ்சிருக்குன்றது உண்மை. கடந்த 10 ஆண்டுகள்ல நான் பாக்குற வன்னியர் சமூகத்திலிருந்து வரக்கூடிய இளம் பெண்கள், இளைஞர்கள் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல அது சம்பந்தமான ஒரு இன்ஸ்டியூட்டோட எனக்கு தொடர்பு இருக்கிறதால நான் சொல்றேன். அந்த இன்டர்வியூஸ், மார்க் இன்டர்வியூஸ்ல நான் ஒரு மெம்பர் அந்த கமிட்டியில. நான் கடந்த 10 ஆண்டுகளை நான் பாக்குறேன். அந்த கம்யூனிட்டில இருந்து வரக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களோட எண்ணிக்கை கணிசமான அளவு உயர்ந்திருக்கு. சோ லட்சக்கணக்கான வன்னியர் குடும்பங்கள்ல விளக்கேற்றி வைத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ். அதுல எல்லாம் சந்தேகமே கிடையாது. அவரால் பாசிட்டிவா நிறைய நடந்திருக்கு.